அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தை மாத பௌர்ணமியோட சிறப்புகளும் ஒவ்வொரு மாதத்துக்கு வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்னென்ன விசேஷங்கள், அது எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி தினத்துல நம்ம சந்திர பகவான வழிபடும் பொழுது அவருக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வழிபடுற கிரகங்கள் ரெண்டு தான், சூரியனும் சந்திரனும். நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இறை வழிபாட்டுல இருக்கிற ஒரு அம்சம் பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான். சோ பாத்தீங்கன்னா அந்த சந்திர வழிபாடு நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தை மாதம் முதல் நாள் பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை வழிபாட்டிருப்போம். இப்ப தை மாதம் கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கோம். சோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சந்திரனை வழிபாடு செய்யறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பா நம்மளுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பௌர்ணமி நாளே பாத்தீங்கன்னா நமக்கு மனசு தெளிவாகிறதுக்கு ஒரு உகந்த நாள். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச எல்லா நாட்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துதான் நம்ம முன்னோர்கள் நிறைய வழிபாடுகள் நம்ம கிட்ட வச்சிருக்காங்க. சோ இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம மனசு தெளிவா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க புத்தி கெட்டு போய் அலையறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தி கெட்டு போறதுக்கு காரணமே சந்திர கிரகணோட அந்த நீட்சி தான். அதாவது சந்திரன் சரியான நேரத்துல நமக்கு சரியா பண்ணல. இப்படி சனி பயிற்சி வந்தா சனி பகவான் சில பேருக்கு வச்சு செய்யறாங்களோ அதே மாதிரி சந்திர பகவானும் பாத்தீங்கன்னா ஒருவருடைய கர்மாவுக்கு ஏற்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி சில சங்கடங்களை நேரிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சந்திர பகவான வழிபாடு செய்யலாம். அதுக்கு உரிய நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினம் தான். தை மாதத்துல நமக்கு கடைசியா நம்ம நாட்கள்ல ஆரம்பிக்கும் போது சூரிய வழிபாடோட ஆரம்பிச்சோம். முடிக்கும் போது நம்ம பௌர்ணமி திதியோட முடிக்க போறோம். நல்லபடியா தை மாதம் நல்லபடியா நமக்கு முடிஞ்சது அப்படிங்கிறத சந்தோஷமா நம்ம வழிபாடு செஞ்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், யார் யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு வர பௌர்ணமிக்கும் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப மாலை நேரத்துல தான் பௌர்ணமி, அதாவது நிலவு வரும். அப்ப அந்த நேரத்துல நம்ம பௌர்ணமி தினத்தை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த திதியை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம வெள்ளை நிற உடை அணியலாம். அதே மாதிரி வெள்ளை நிறத்துல ஆன பிரசாதங்களை செஞ்சு வைக்கலாம். உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு பிரசாதங்கள் செய்யலாம். இல்ல எதுவுமே என்னால செய்ய முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கண்டு நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். இல்ல ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். தயிர் கூட சக்கரை சேர்த்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம். இதுவும் சந்திர பகவானுக்கு உரியதுதான். வெண்மை நிறம்னாலே சந்திர பகவான் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அம்பாள் வழிபாடுங்கிறது செய்யலாம். இந்த நாட்கள்ல அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அதோடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். கோவில்கள்ல எல்லாவோட இறைவனுடைய ஆற்றலும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல ரொம்ப அதீத சக்தி வாய்ந்ததா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம இறை வழிபாடுங்கிறது செய்யும் பொழுது நமக்கு கேட்ட வரங்கள் மட்டும் இல்ல, கேட்காத வரங்களும் நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாட்கள் எல்லாம் கோயிலுக்கு போய் நம்ம விளக்கு போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்துல விளக்கு போடுங்க. வீட்டுல ஒரு தீபமாவது ஏத்தணும். அதுவும் ஒரு தீபம் ஏத்துறீங்கன்னா நெய் விளக்கா இருந்தா இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெய் விளக்காவது ஏத்துங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனோட பிறந்தநாள் எல்லாருக்குமே தெரியும். வைகாசி மாசம் சொல்லவே வேணாம், முருகனுடைய பிறந்தநாள். ஆணி பௌர்ணமி இறைவனுக்கு நம்ம கனிகளை படைக்கிற நாள். ஆடி பௌர்ணமி பாத்தீங்கன்னா திருமால் வழிபாட்டு, அதாவது பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்தது. ஆவணி பௌர்ணமி ஓணம் பண்டிகை. புரட்டாசி பௌர்ணமி உமா மகேஸ்வர பூஜைக்கு உகந்ததால். ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்த்திகை பௌர்ணமியில பாத்தீங்கன்னா திருமால் பிரம்மா அவங்க சிவபெருமானோட அடிமுடி காண முயன்ற நிகழ்வு. அதனாலதான் திருவண்ணாமலையில ஜோதியா அடிமுடியை காணாத அளவுக்கு அவர் சிவபெருமான் திருவிளையாட நடத்தியிருப்பாரு. அதுதான் கார்த்திகை பௌர்ணமி. மார்கழி பௌர்ணமியில சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடியதுன்னு. தை பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெருவிழா நடத்தும் நாள். அப்ப இன்னைக்கு நம்ம தை பௌர்ணமியில இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவபெருமான நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருவண்ணாமலை கிரிவலம் சொல்லவே வேணாம். இப்ப நிறைய பக்தர்கள் கிரிவலத்துக்காக நிறைய கூட்டம் அலமோதுது சிவபெருமானோட அருளை பெறத்துக்காக. அதே மாதிரி மார்கழி சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடியது. தை பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெரிய பெருவிழா நடத்துறது. மாசி பௌர்ணமி பாத்தீங்கன்னா பிரம்மனோட படைப்பு தொழில் துவங்கிய நாள்.
அடுத்த மாசம் வர பௌர்ணமி பங்குனி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் உமையம்மை திருமண நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. நீங்க எல்லா பௌர்ணமியும் வருஷத்துல வர அத்தனை பௌர்ணமியும் வழிபாடு செய்யும் பொழுது அத்தனை புண்ணிய பலங்களும் உங்களை வந்து கண்டிப்பா வந்து அடையும். அதே மாதிரி இன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அதனால உங்களால முடிஞ்ச இயன்ற அளவு வந்து தானங்கள் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி மகாலட்சுமி பூஜையும் குபேர பூஜையும் வந்து செய்யறதுக்கு இன்னைக்கு உகந்த நாள். அதையும் வந்து மறக்காம செஞ்சு பாரு. உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம சந்திரனை கண்டிப்பா வணங்குங்க. அவங்க வந்து மனக்குழப்பத்தை தீர்த்து வைப்பாங்க. தெய்வங்களுக்கு சிறந்த நாள் அப்படிங்கறனால நம்ம வந்து உணவு வகையில வந்து நம்ம நெய்வேத்தியமா வந்து படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் அல்லது அம்மன் கோயில் இது ரெண்டுமே வந்து நீங்க வந்து மாலை நேரத்துல போய் வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம அந்தந்த நேரம் நாள் நட்சத்திரம் பார்த்து நம்ம வழிபாடு செய்யறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வாழ்ந்தாங்க. அவங்களோட ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு. அந்த அதாவது கலியுகத்துல வந்து நம்ம படுற கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ப நடக்காம ஓரளவு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்படிங்கறனால இந்த ஆன்மீகம் தான் அதுக்கு வந்து முக்கியமா காரணமா இருந்திருக்கு. சோ ஆன்மீகத்தோட சேர்த்து நமக்கு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்த அந்த முன்னோர்கள் சொன்ன அவங்க முறைப்படி வழிபாடு செஞ்சு நம்ம வந்து இறைவனோட அருளை வந்து பெறணுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். இன்னைக்கு நீங்க வழிபாடு செஞ்சு அந்த சிவபெருமானோட அருளையும் வந்து பெறுங்க. சந்திர பகவானோட அருளையும் பெற்று நல்லபடியா வந்து இந்த தை மாதத்தை நிறைவு செய்து அடுத்து மாசியை வரவேற்க நம்ம ரெடியா இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களால முடிஞ்ச நெய் விளக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஒண்ணு ஏத்துங்க. அது வரைக்கும் நான் வந்து அடுத்த வீடியோல வந்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.